ஏய் ஏய் பார்த்தா ஆ நீ என்னடா இன்னும் இங்கேயே இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க, நீ இன்னும் போலியா? சரி நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. அங்கே ஒரு புது வருஷம் காத்துட்டு இருக்கையா. நான் உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டேயா. ப்ளீஸ் டேய் ப்ளீஸ். அந்த கட்டை ஊத்துறா. ரொம்ப நன்றியா, நன்றியா. டேய் நீ என்ன பண்ற? மறுபடியும் அவங்க கூடயே போயிரு. ஓகே பாஸ். மச்சான் இந்த வருஷத்தோட எனக்கு 25 வயசு ஆக போகுதுடா. இன்ன வரைக்கும் எனக்கு லவ்வும் அமையல, கல்யாணத்துக்கு பொண்ணும் கிடைக்கல. நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அடா பாவி, இந்த 25 வயசுக்கு இப்படி ஃபீல் பண்றியே. கொஞ்சோண்டு அங்க பாரு. அவருக்கு வயசு 35ஆகுது, இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையா? அப்படியே அவரை பாரு. அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். வயசு 60. 60ஆ? இன்னும் வரைக்கும் கல்யாணமே ஆகல. அவங்க படுற கஷ்டத்தை நான் பெரிய கஷ்டம் பட்டுட்டேன். வாடா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்கிள் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். ஓகேப்பா. ஹாப்பி நியூ இயர். மச்சான் இந்த வருஷத்தை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் வர வருஷத்துல நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உருப்படியா ஏதாச்சும் பண்ணணும். வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே நடக்காது. அங்க பாரு ஒரு ஜோசியர் இருக்காரு. வா எனக்கு போய் ஜோசியம் பார்ப்போம். நன்றி சாமி. சொல்லுங்க ஐயா, எனக்கு ஜோசியம் பார்க்கணும். இந்த வர வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஆமா ஐயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க, உன்னை சுத்தி இருந்த எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆமா ஐயா, கரெக்டா சொல்றீங்க. இப்போ வரப்போற வருஷம் உனக்கு எப்படி இருக்குன்னா, வரப்போற வருஷம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஐயா? சரிடா சொல்லிடுறேன். உனக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, உன்னால முன்னேற முடியும். ஆனா அது உன்னை வரக்கூடாது. எது? உன்னை பிடிச்ச சனி. அது என்னை விட்டு போனா நான் என்ன பண்ணணும்? இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. மச்சான் பசங்களாம் சரக்கு வாங்கி வச்சிட்டாங்களாம், இப்போ போனா கரெக்டா இருக்கும், வா போலாம். இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. தெய்வமே, போன வருஷம் மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இந்த வருஷத்துலயாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும்ப்பா. நீ தான்ப்பா கூட இருந்து பாத்துக்கணும். மச்சான் அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போலடா. எப்படிரா? அவன் வந்திருக்க நாளை பாத்தியாடா? சண்டேல வந்திருக்கான்டா. பொங்கலும் சண்டே, தீபாவளியும் சண்டே, மோஸ்டா எல்லா ஹாலிடேயும் சண்டேல தான்டா வருது. கொரோனா, நான் இங்க ரீச் ஆயிட்டேன். கொரோனாவா? நீ இப்போ கிளம்புறனா கரெக்டா இருக்கும். என்ன தெய்வமே இதெல்லாம்? இந்த வருஷத்துல இருந்து ஜிம்ல ஜாயின் பண்றேன். எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன். சூப்பரா ஒரு பொண்ணை பிடிச்சி லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை போறேன். சாரி. யோ நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? யோ சீக்கிரம் போயா, நாங்களாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். என்னடா இவ்வளோ வேகமா போறீங்க? யாரா அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான்? அண்ணே
நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அட பாவிங்களா, ஒரு வருஷம் இவ்வளவு சீக்கிரம் ஓடிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இரு 3 2 1 ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஏய் ரம்யா விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் டி. சேம் டு யூ டி. இந்த வருஷத்துல நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தேங்க்ஸ் டி. காட் bless you. தேங்க்ஸ் டி செல்லம். ஐயோ சவா. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு? 3 2 1. ஏய் 12 ஆயிடுச்சுடா. எவனாவது நியூ இயர் அதுமா ஒரு விஷ் பண்றீங்களாடா? ஹாப்பி நியூ இயர். ஒன் அவுட். ஹாப்பி பர்த்டேடா லூசு. பர்த்டே வா. ஹாப்பி நியூ இயர் அல்ல. சேம் டு யூடா. டேய் இந்த நியூ இயருக்கு என்னடா ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க நீங்க? இந்த நியூ இயர்ல இருந்து ஜிம்முக்கு போய் உடம்ப பல்கா ரெடி பண்ணண்டா. அதான்டா என்னோட ரிசல்யூஷனே. சூப்பர்ரா. நீ? மச்சான் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்டா. சாமாடா. நீடா? எனக்கு என்னடா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இந்த வாட்டி ஏகப்பட்ட ட்ரிப் அடிக்கிறோம்டா. அடிக்கிறோம்டா. ஆமாடா. இந்த வருஷத்துல இருந்து லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறோம்டா. மாத்திரம்டா. என்னடா? நீயே பாடுறா. கொரோனா தொற்று என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முழு ஊரடங்கு என்று தமிழக அரசு அறிவித்து இத்துடன் இவரது கனவுகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். Free na. Feel much. Feel.